டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்ட காவிரி நீர் நாகை மாவட்ட கடைமடை பகுதிக்கு வந்தடைந்த நிலையில் விவசாய பணிகளின் நிலை குறித்து விவசாயிகள் சங்க கூட்டு இயக்க தலைவர் தனபாலுடன் நமது செய்தியாளர் பார்த்திபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். காவிரி கடைமடை பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீரானது நாகப்பட்டினம் மாவட்டம் நரியங்குடி சட்டஸ் பகுதிக்கு தற்பொழுது வருகிறது. இந்த நீரை விவசாயிகள் வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நீர் மேலாண்மை என்பது மிகப்பெரிய அவசியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது திறந்திருக்கக்கூடிய நீரினை பாசனத்திற்கு முறையாக சென்று சேர்ப்பதற்கான வழிகளை அரசு அதிகாரிகள் செய்யவில்லை என குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தண்ணீரை எந்த அளவுக்கு தேவை, இந்த தேவையை விவசாயிகள் எப்படி பயன்படுத்த உள்ளனர், அவர்களுக்கான தேவை என்பது குறித்து விவசாய சங்க தலைவர் தனபாலன் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்கள் கேட்கலாம். இப்போ இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கு, இந்த தண்ணீரை எந்த மாதிரி நீங்க பயன்படுத்த முடியும்? அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் நிலத்தடி நீர் இல்லாத முற்றிலும் ஓப்புத்தன்மை உள்ள ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு நீர் ஆதாரம் என்பது அறவே கிடையாது. மேட்டூர் அணை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில மேட்டூர் அணை திறந்து இப்ப தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியை கொண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்துல போன ஆண்டு வெறும் 5000 ஏக்கர் தான் குறுவை சாகுபடி இருந்துச்சு. இந்த ஆண்டு 1,00,000 ஏக்கருக்கு மேல விவசாயம் நடக்க இருக்கிறதுனால இந்த மாவட்டத்துக்கு தேவையான விதைகள், உரம், அதை தாண்டி வேளாண்மை கடன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் 100 ஏக்கருக்கு கடன் கேட்டா 11ல இருந்து 14 ஏக்கருக்கு தான் கொடுக்க முடியுது. அதனால விவசாயிகளுக்கு குறைந்தது ஒரு 50% அளவுக்காவது, கிட்டத்தட்ட பார்த்தா 100 ஏக்கருக்கு 50 ஏக்கர் அளவுக்காவது கடன் கொடுக்கிற முயற்சியை தமிழக அரசு எடுக்கணும். இந்த மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். இயற்கை பேரிடர்ல இந்திய அளவுல 1வது பாதிக்கக்கூடிய 1வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு என்று பிரத்யேகமாக சிறப்பு திட்டம் வகுக்கணும். தூர்வாரும் பணிகளை துவங்கி, கடன் வழங்குறதுல இருந்து துவங்கி, எல்லாவற்றுக்கு மேலாக காப்பீடுன்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை சரியான வகையில, திருத்தப்பட்ட வகையில இந்த மாவட்டத்துக்கு செஞ்சாதான் இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியும். அதை தமிழக அரசு செய்யும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். குறுவை தொகுப்பு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி திட்டத்தை குறுவை தொகுப்பு? அதாவது இயல்பா தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 83 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட குறுவை தொகுப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த குறுவை தொகுப்பு அனைவருக்கும் கிடைக்கணும். கிட்டத்தட்ட சாகுபடி செய்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தொகை பத்தாது. அதனால தமிழக அரசு சிறப்பு நிதி ஒதுக்கி அனைத்து விவசாயிகளுக்கும் குறுவை தொகுப்பு கொடுக்குற மாதிரி செய்யணும். நாகப்பட்டினம் மாவட்டத்துல தொடர்ந்து குறுவை சாகுபடி என்பது குறைந்து கொண்டே வந்த ஒரு காரணத்துல இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டதுனால 1,00,000 ஏக்கருக்கு மேல விவசாயம் நடக்கும்போது அதுக்கு இணையா குறுவை தொகுப்பை உயர்த்தி வழங்கணும் அப்படிங்கறதான் கோரிக்கை வச்சிருக்கோம். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று குறுவை தொகுப்பை அதிகரித்து தமிழக அரசு வழங்க வேண்டும். அதே போல இங்கு வழங்கப்படக்கூடிய நெல் மற்றும் உரம் உள்ளிட்டவைகளை போதிய அளவு கையிருப்பு இருக்க வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். கேவி பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.